السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய உலகளாவிய அளவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீதும் எம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒரு உயர்வான நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அன்பான சொந்தங்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த உரையினுடைய தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். வெறுமனே இந்த தலைப்பு சோதனைகள் என்று நாங்கள் கேட்ட உடனேயே ஒவ்வொரு மனிதரும் முஸ்லீமாக வாழக்கூடிய நாங்கள் முதலாவது எண்ணக்கூடிய ஒரு சில விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக ஆக்கி எங்களுக்கென்று நல்ல குடும்பத்தை தந்து நல்ல வாழ்க்கையை தந்து எங்களை நல்ல முஸ்லீமாக மாற்றி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் எப்படி எங்களை வாழ வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லுகிறானோ அந்த அடிப்படையில் தான் நானும் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறேன். முடிந்தளவிற்கு எங்களினுடைய இபாதத்துகள் நல்ல செயல்பாடுகள் என்பதாக என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் அலங்கரித்துக் கொண்டு எனது ரப்பிற்கு நெருக்கமான காரியத்தை செய்து ரப்பை நான் நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் சில நிலைகளில் எங்களினுடைய உள்ளத்தில் ஒரு சில எண்ணங்கள் அடிக்கடி வரக்கூடியதாக இருக்கிறது. நான் எனது ரப்ப அல்லாஹுவை ஏற்றதிலிருந்து, இந்த மார்க்கத்தை சரியான முறைப்படி புரிந்ததிலிருந்து, என்னுடைய இளமை பருவம் முடிந்து என்னுடைய வாலிப காலம் ஆரம்பித்ததிலிருந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவிற்கான தொழுகையை நிறைவேற்றுகிறேன். அல்லாஹ் கற்றுத்தந்த மார்க்கனுடைய சட்டவியலை நான் பின்பற்றுகிறேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது. பணத்தால் சோதிக்கப்படுகிறேன், பொருளாதாரத்தால் சோதிக்கப்படுகிறேன், குடும்ப உறவுகளால் சோதிக்கப்படுகிறேன், எனக்கு பிறந்த என்னுடைய குழந்தைகளால் சோதிக்கப்படுகிறேன், என்னுடைய பெற்றோர்களால் சோதிக்கப்படுகிறேன், என்னுடைய நண்பர்களால் சோதிக்கப்படுகிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்களால் நான் சோதிக்கப்படுகிறேன். ஏன் அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான் என்ற கேள்விகள் ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய சூழலில் மனிதன் என்ற அடிப்படையில் ஈமானினுடைய பலவீனத்தின் காரணம் என்னுடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. இந்த உரையினுடைய இறுதியில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துவான், நாங்கள் படக்கூடிய சோதனைகளும் துயரங்களும்
வெறுமனே இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான அற்ப துயரமாகத்தான் கருதப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தது. அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த கூட்டத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் மரணிக்கும் பொழுது அவர்களை பற்றி பின்னால் ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் மரணித்த பிறகும் அவர்களுக்கு பின்னால் உயிர் வாழ்ந்த சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தினார்கள், இமாம்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இன்றளவிலும் வாழக்கூடிய உலகளாவிய முஸ்லிம்களினால் ஒரு சில மனிதர்களினுடைய வாழ்க்கை வரலாறு ஞாபகப்படுத்தப்படும். எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்று சொன்னால் காரணம், எல்லா நிலைகளிலும் மிக முக்கியமான சோதனைகளினுடைய காலகட்டங்களில் அல்லாஹ்வை எப்படி அவர்கள் பொறுப்பு சாட்டி வாழ்ந்தார்கள். என்ன நிலை இந்த உலகத்தில் வரட்டும், நான் எவ்வளவு மோசமான நிலையில் சோதிக்கப்படுகிறேன், ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் என்னுடைய ரப்பினுடைய ஈமானை நான் இழக்காமல் மன உறுதியோடு வாழ வேண்டும் என்பதை அவர்களினுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நிமித்தம் ஞாபகப்படுத்துகிறது. உறவுகளை, அன்பான சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை நேசிப்பான் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் பதிவாகக்கூடிய ஹதீஸ். இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை நேசிப்பான் என்று சொன்னால், இப்தலாஹும், நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்தே தீருவான். இன்னும் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனம் பேசுகிறது. நாங்கள் எல்லாம் இந்த வசனத்தை பல முறைகள் கேட்டிருப்போம். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது? வலனப்லுவன்னகும், வலனப்லுவன்னகும். இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா அரபு மொழியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அரபு மொழியில் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களிடத்தில் கேட்டால் தெரியும். அல்லாஹ் அந்த வாசகத்தை பயன்படுத்துவதற்கு அந்த கிராமர் பாடம், நஹ்வினுடைய பாடம் எடுக்கும் பொழுது வலனப்லுவன்னகும், நிச்சயமாக அவர்கள் சோதிக்கப்பட்டே தீருவார்கள். பிஷைஇம், ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள். யார் யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் முழுமை பெற்ற ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, வலனப்லுவன்னகும், நிச்சயமாக நாங்கள் அவர்களை சோதித்தே தீருவோம். பிஷைஇன், எதை கொண்டு? ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு அவர்களை இந்த உலகத்தில் நாங்கள் சோதிப்போம். அது என்னென்ன விடயங்களாக இருக்கலாம்? அல்லாஹ் பின்னால் பேசுகிறான். பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்தெந்த விடயங்களை எல்லாம் கொண்டு தன்னைத்தான் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தான் உயர்வுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய என்னென்ன காரியங்களை ஒரு மனிதன் எண்ணுவானோ, ஆசைப்படுவானோ, அதையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். மினல் ஹௌஃப், முதலாவது அவனை நாம் ஒரு பயத்தை கொண்டு சோதிப்போம். வாழ்க்கையில் எங்களுக்கு சோதனை என்று சொன்னால் என்ன? ஒரு பணத்தை நான் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் நான் யோசிப்பது, இந்த சம்பாத்தியம் திடீரென்பதாக நின்று விடுமோ என்று ஒரு பயம் வருகிறது. நான் திருமணம் முடித்த என்னுடைய மனைவியோ அல்லது எனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளோ என்னை விட்டு மரணித்து விடுவார்களோ என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் வருகிறது. இல்லையா, என்னுடைய பெற்றோர்கள் என்னை அரவணைத்து கட்டி அணைத்து பாசத்தோடு வளர்த்து வருகிறார்கள், அவர்கள் மரணித்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு சோதனையாக இருக்கிறது. இன்னும் நான் இந்த ஊரினுடைய ஒரு தனவந்தராக, ஊரினுடைய பிரச்சனைகளை சமூகத்திற்கு முன்னால் பேசக்கூடியவனாக, தட்டி கேட்கக்கூடியவளாக ஒரு ஆண் பெண்ணாக நான் இருந்தால் ஒரு கால் குலையின் ரீதியமாக நான் கொல்லப்படுவேனோ என்ற பயம் எங்களை சோதிக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக நல்ல ஈமான் கொண்டவர்கள் இருந்தால் உங்களை முதலாவது நாம் ஒரு பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். பில்ஜூ, உங்களை நாங்கள் பசியை கொண்டு சோதிப்போம். அப்படியான சோதனைகளை நாங்கள் இன்னும் வரையிலும் அனுபவித்தது கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் சோதனையில் இருக்கிறோம் என்பதாக. அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் பின்னால் சொல்லி காட்டுகிறான், வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களினுடைய பணம் பொருளாதாரத்தை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு பிரியமான ஒரு உயிரை இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கைப்பற்றி நாங்கள் உங்களை சோதிப்போம் என்ற அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் பேசுகிறான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு இப்படியான சோதனைகளில் ஒரு நன்மாராயம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி அந்த வசனம் முடிவுற்றவுடன் அல்லாஹ் அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். இதா அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சோதனை வரும் என்று சொன்னால் அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபா, ஒரு கஷ்டம் வருகிறதா, ஒரு துயரம் வருகிறதா, அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், இந்த சோதனையை நான் சகித்துக் கொள்கிறேன். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக யா அல்லாஹ் நான் உனக்குரியவன். யா அல்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், உன்னிடத்திலேயே நான் ஒரு நாள் வர இருக்கிறேன் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட மனிதர்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அருமையான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த வசனத்தினுடைய ஆழமான நோக்கத்தை நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனினுடைய வசனத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திப்பான், எப்படியான நிலைகளில் எல்லாம் சோதிக்கப்படுவான் என்பதை முழு விவரத்துடன் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வபஷிரி சாபிரின், நிச்சயமாக அந்த பொறுமை காப்பவர்களுக்கு அந்த சோதனைகளினூடாக நடக்கக்கூடிய பிரச்சனையில் யார் தன்னை அமைதியாக்கிக் கொள்வார்களோ, அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டிக் கொள்வார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி என்ன நன்மாராயம் இருக்கிறது என்பதை ஒரு சில சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன். அவர்கள் படக்கூடிய துயரங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றதற்காக அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இஸ்லாத்தில் வாழ ஆரம்பித்து பிறந்த குழந்தையிலிருந்து இஸ்லாத்தில் பயணிக்கிறோம். ஒரு நாளாவது நாங்கள் பள்ளிகளுக்கு தொலை சொல்லுவதற்கு அடிபட்டிருப்போமா? எங்களினுடைய இபாதத்துகளை இதோ இப்படியான மேடைகளை போட்டு இந்த பிரச்சாரங்களை செய்வதற்கு ஏதேனும் துயரங்களை, கஷ்டங்களை அனுபவித்திருப்போமா? இப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றதற்காக என்னுடைய வாழ்நாளில், வருடத்தில் ஏதோ ஒரு முறை அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பெயராலும் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு நாளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும் என்று சொன்னால், இப்படியான அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படியான நன்மாராயத்தை நாங்கள் உணர்ந்திருப்போம், உண்மையிலேயே உணர்ந்திருப்போம். ஏன் தெரியுமா அன்பான உறவுகளே, சஹாபாக்களினுடைய ஒரு சில வரலாறுகளை 2 நாட்களாக நான் பேசினேன். அதில் பல சஹாபாக்களினுடைய சோதனைகளை நான் அடையாளப்படுத்தினேன். இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதன் காரணமாக அவர்கள் பட்ட துயரங்கள் சுபஹானல்லாஹ் நாவால் எங்களால் சொல்ல முடியாது. கற்களுக்கு கேட்கக்கூடிய சக்திகள் இருக்கும் என்று சொன்னால் கல்லும் கரையும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான சோதனைகளை சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சஹாபி, எல்லா சஹாபாக்களும் இந்த சஹாபியை பார்த்தால் இறக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை தன்னுடைய வாழ்நாளில் அனுபவித்த, தாய் இல்லாத, தந்தை இல்லாத ஒரு அனாதையாக வந்து, அனாதையாக வாழ்ந்து, அனாதையாகவே மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அனாதை என்றால் பெற்றோர்கள் இல்லாத அனாதையாக, காட்டரபிகளால் அவர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி ஆக்கிரமிக்கப்பட்டு அரேபிய நாட்டில் வந்து அவர் சந்தையில் விற்கப்படுகிறார். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய சொந்த ஊரிலிருந்து இந்த அரபிகளால் அவர்களினுடைய வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டு அவர் இந்த மதீனாவின், மக்காவினுடைய பகுதிகளில் வந்து விற்கப்படுகிறார். அவர்களை வாங்கக்கூடிய பெண்மணி உம்மு அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவரை விலைக்கு வாங்குகிறார்கள். வாங்கும் பொழுது அவர் சிறுவயது குழந்தையாக இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலம் உருண்டோடுகிறது. அந்த சிறு குழந்தைக்கு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பெண்மணி ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு வேலையை அவர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வாள் செய்யக்கூடிய, கத்திகள் செய்யக்கூடிய ஒரு பட்டறையில் போய் இவரை வேலைக்கு சேர்த்து விடுகிறார்கள். அவர் சிறு குழந்தையாக இருந்ததினால் நல்ல நுணுக்கங்களை எல்லாம் கற்று அந்த வாளை தயாரிக்கும் விதத்தை எல்லாம் அழகான முறையில் கற்று நல்ல முறையில் அந்த வேலையை கற்றுக்கொள்கிறார். பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அந்த மனித சமூகத்திற்கு பேச ஆரம்பிக்கிறார்கள். மறைமுகமாக ஒட்டுமொத்த மக்காவிலும் இஸ்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் 7 நபரில் இந்த சஹாபியும் இடம்பெறுவார். அன்பான சகோதரர்களே, அவரினுடைய வாழ்க்கையில் அவர் அதே போன்று ஒரு நாள் அந்த பட்டறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2 நபர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்படி முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், ஒட்டுமொத்த மக்காவிலும் புது மதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த மதம் ஒரு நல்ல மதமாக இருக்கிறது, எல்லோராலும் பின்பற்ற வேண்டிய அளவிற்கு அது ஒரு நல்ல கொள்கையை தாங்கியதாக இருக்கிறது என்பதாக அந்த 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சஹாபி எண்ணிக்கொண்டார், இந்த சஹாபி நினைத்துக் கொண்டார், அவர்கள் 2 நபர்களும் நல்லவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார், நானும் முஹம்மதாகிய அவர்களினுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நானும் நுழைந்து விட்டேன், நானும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நான் பயணிக்கிறேன் என்பதாக தவறுதலாக வாயை விட்டு விடுகிறார்.
இந்த செய்தி தெரிந்த உடனேயே அந்த 2 நபர்களும் அவர்களினுடைய எஜமானியாக இருக்கக்கூடிய உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் சென்று, இப்படி உங்களினுடைய அடிமை ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் முஹம்மதினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டார் என்று சொன்னவுடன் அந்த பெண்ணுக்கு கோபம் வருகிறது. உடனே அந்த பெண் தன்னுடைய சகோதரன் சிபா இப்னு அப்துல் உசா என்று சொல்லக்கூடியவனை அழைக்கிறாள். அழைத்து சொல்லுகிறாள், இந்த ஹப்பாப் இப்னு அரத்திற்கு நிவேதனை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் இன்றுடன் விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவனுக்கு ஒரு வேதனையை கொடுத்து விடு, இவனை சோதனைக்கு ஆளாக்கி என்று சொன்ன உடனேயே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலை சூட்டினுடைய வெயிலின் போது அவர்களை பாலைவனத்திற்கு இழுத்து வருகிறான். யார்? சபா என்று சொல்லக்கூடியவன் பாலைவனத்திற்கு இழுத்து வருகிறான். இழுத்து வந்த அந்த சஹாபியினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் கலட்டப்படுகிறது. அன்பான தாய்மார்களே, எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையின் காரணமாக எங்களுடைய உள்ளம் இருண்ட நிலை அடைகிறதோ, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய சோதனையினுடைய கட்டங்கள் என்பது எப்பொழுதெல்லாம் மனம் தளர்ந்து இந்த மார்க்கத்தின் மீது சந்தேகப்படுகிறோமோ, அல்லாஹ்வினுடைய அருளின் மீது ஈடேற்றத்தின் மீது நாங்கள் கருணை சிந்தனையற்றவர்களாக மாறுகிறோமோ, இந்த ஹப்பாப் இப்னு அரத் அவர்களினுடைய வரலாறு ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். அவர்களினுடைய ஆடை நிவாரணப்படுத்தப்படுகிறார், ஆடைகள் எல்லாம் கலட்டப்படுகிறது, அவர்களுக்கு மேல் இரும்பு கவசங்கள் அணியப்படுகிறது, உடல் முழுக்க இரும்பு கவசம் அணியப்படுகிறது. அந்த பாலைவன சூட்டினுடைய மணலில் அப்படியே படுக்க வைக்கப்படுகிறார். சுபஹானல்லாஹ், அதனுடைய சூட்டின் காரணமாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தோள்கள் எல்லாம் பொசுங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் வேதனை அதிகமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இப்படியான வேதனைகள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் போய் சொல்லப்படுகிறது, லாத்து தான் கடவுள் என்று சொல், உஸ்ஸா தான் கடவுள் என்று சொல் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்க மாட்டார்கள். இன்னொரு வார்த்தையை, அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், லாத்து ஒரு சௌடன், லாத்துக்கு காது கேட்காது, கண் தெரியாது என்பதாக அவர்களுடைய கடவுளை அவர்களுக்கு முன்னாலேயே திட்டக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய ஈமானிய உயர்வு இருந்தது. அவர்களினுடைய வேதனையின் காரணமாக அந்த செம்பிலான அந்த கவசம் உருகி அவர்களினுடைய உடம்பை அப்படியே துளைக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் இந்த வேதனை தாண்டுகிறது, 2 நாள் ஆகிறது, சில நாட்கள் இந்த வேதனை செய்யப்படுகிறது. அவரினுடைய எவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டாலும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதியாக இருக்கிறார் என்பதை கண்ட உம்மு அம்மார் அவர்களினுடைய சகோதரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த விடயம் உண்மையிலேயே எங்களினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்தினுடைய இரவு நேரங்கள் அந்த கவசங்கள் உடலில் இருந்து கலட்டப்படுகிறது. ஏற்கனவே புண்ணான இருக்கக்கூடிய அந்த உடம்பு, தாங்க முடியாத அந்த உடம்பு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பாலிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குளிரின் வெயிலையே இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு என்னால் வெளியில் சொல்ல முடியாது, தோற்கள் எல்லாம் அப்படி அரிக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால், கவசங்களுக்கு மத்தியில் பாலைவனத்தில் பல நாட்கள் அந்த காலை வெயிலில் போட்டு வாட்டி எடுக்கப்பட்ட அந்த சஹாபி அந்த வேதனையிலும் உள்ள உறுதியோடு இருக்கிறார் என்பதற்காக அவர்களினுடைய ஆடைகள் உடலில் இருந்து கலட்டப்பட்டு என்ன செய்கிறது தெரியுமா? அந்த பாலைவனத்தினுடைய கற்கள் எல்லாம் மண்ணெண்ணெய்களோ ஏதோ ஒரு திரவமோ ஊற்றப்பட்டு அப்படியே கொளுத்தி விடுகிறார்கள். அந்த கற்கள் எல்லாம் அப்படியே நெருப்பு கங்குகளாக மாறுகிறது. நெருப்பு கங்கு என்று சொன்னால் அது சாதாரணமாக அணையாது, தண்ணீரை ஊற்றினாலும் அவ்வளவு சீக்கிரமாக அணையாது. அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லுவான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நரக கங்குகளுக்கு மத்தியில் மனிதர்கள் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நெருப்பு கங்குகள் என்று சொன்னாலேயே அது உண்மையிலேயே ஒரு மனிதனின் உடலில் வைக்கப்படும் என்று சொன்னால் தோள்களை எல்லாம் துளைத்துக் கொண்டு உடம்பிற்குள்ளால் நுழையக்கூடிய அளவிற்கு மிக மோசமான வேதனை ஏற்படுத்தக்கூடியதுதான் நெருப்பு கங்குகள். அந்த நெருப்பு கங்குகள் பாலைவன மன்னனில் ஹப்பாப் இப்னு அரத் அவர்களை துன்புறுத்துவதற்காக அவர்களது சகோதரனின் ரீதியாக தயார் செய்யப்படுகிறது. சுபஹானல்லாஹ், அவர்களினுடைய ஆடைகள் கலட்டப்பட்டு அவரின் கையை ஒருவர் பிடிப்பார், அவரின் காலை ஒருவர் பிடிப்பார். பிடித்து அந்த நெருப்பு கங்கங்கள் கொதித்து எரிந்து கொண்டு உஷ்ணத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது அப்படியே அவர்களின் உடலை தலகுப்பராக வைத்து அப்படியே அவர்களின் முதுகுகள் அப்படியே தேய்க்கப்படும்.
அந்த நெருப்பு கங்கில் அவர்களினுடைய முதுகு போட்டு அப்படியே வாட்டப்படும். சுபஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவார்கள், என்னுடைய முதுகில் அந்த கங்குகள் பட்டதன் காரணம் முதுகில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் அப்படியே சீர்குலைய ஆரம்பித்தது. முதுகு அப்படியே சீலும் சிலமுமாக இரத்தமுமாக அப்படியே வடி ஆரம்பித்தது. என்னுடைய இரத்தமும் என்னுடைய சீலும் சிலமும் என்னுடைய சதை உருகி அப்படியே அந்த தண்ணீதான் அந்த நெருப்பு கங்குகளை அணைத்தது என்பதாக சொல்லுவாரே. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்ன காரணத்திற்காக இப்படியான துன்பங்களை இந்த சஹாபாக்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னால் காரணமே இல்லாமல் என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய சகோதரி ஏசுகிறாள், என்னுடைய குழந்தைக்கு பிரச்சனை, எனக்கு நோய் இருக்கிறது, என்னுடைய வாழ்வியலில் பிரச்சனை என்பதாக என்னுடைய சகோதரன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ்வை ஏசுகிறான் என்று சொன்னால் அன்பான உறவுகளே, இது மட்டும் கிடையாது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களினுடைய வேதனை உச்சகட்டத்தை அடைகிறது. அதிகமாக வேதனை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த வேதனை எல்லாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதை மீண்டும் அவர்களினுடைய எஜமானி உம்மு அம்மார் பார்த்து விடுகிறார்கள். பார்த்த உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த பட்டறையில் இருக்கக்கூடிய கம்பியை அப்படியே நெருப்பில் பழுக்க காய்ச்சி அவர்களினுடைய தலையில் சூடு காட்டுவாளாம். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உறவுகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசியதன் காரணம் அவர்களினுடைய தலையில் கம்பிகள் வைத்து சூடிடப்பட்டது என்று சொன்னால் அருமையான உறவுகளே, இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சபைக்குள்ளால் வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து விடுவார்கள். என்று சொல்லுவார்கள், ஹப்பாபே இந்த அரசவையில் அமர்வதற்கு தகுதியானவர் நீங்களும் பிலாலும் மட்டும்தான் இந்த அரசவையில் அமர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய ஆட்சியில் அமர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் தகுதியானவர்கள் என்பதாக சொல்லி அவர்களை அமர வைத்து விட்டு சொல்லுவார்கள், ஹப்பாபே, உங்களினுடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் எல்லாம் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். உங்களினுடைய இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நீங்கள் பட்ட துயரங்களையும் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் கொஞ்சம் இந்த சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசமாக செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர் கூச்சப்படுவார். அவரினுடைய அந்த துயரத்தை சொல்லி அழுவதற்கு கவலைப்படுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இவர்களுக்கெல்லாம் அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். இஸ்லாத்தை ஏற்றதற்காக உங்களினுடைய முதுகெல்லாம் சல்லடைகளாக்கப்பட்டு முதுகே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதுகினுடைய சதைகள் எல்லாம் நெருப்பினால் வாட்டப்பட்டு இரத்தமும் செலமும் உங்களினுடைய ஒட்டுமொத்த முதுகில் இருந்து வெளியாகி அந்த கங்குகளை அணைத்ததே அந்த வரலாறை இவர்களுக்கு முன்னால் சொல்லி காட்டுங்கள். இவர்கள் ஈமானில் இன்னும் வலுவடையட்டும் என்று சொல்லும் பொழுது ஹப்பாப் சொல்லுவார், இல்லை, நான் ஆசைப்படவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அவர் வாயால் பேச மாட்டார். அவரினுடைய சட்டை அப்படியே கலட்டி காட்டுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலேயே அப்படி ஒரு மோசமான முதுகை நான் பார்த்ததே கிடையாது. ஹப்பா வாழும் காலமெல்லாம் முதுகே இல்லாமல் அவரினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் என்பதாக அந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான உறவுகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுவிட்டோம், இன்னும் மார்க்கம் வந்துவிட்டது என்பதாக சொன்னவுடன் ஒரு சில துயரங்கள் இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களை இழக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை ஏசக்கூடியவனாக இந்த ஊரில் உலகத்தில் 1000 நபர்கள் வாழ்கிறார்கள், லட்ச நபர்கள் வாழ்கிறார்கள். அவன் வட்டி வாங்குகிறான், ஆனால் அவன் நல்ல லட்சாதிபதியாக இருக்கிறான். நான் ஹலாலாகத்தான் வாழ்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னை அல்லவா சோதிக்கிறான். ஆனால் இவன் எல்லாம் வட்டிக்கு விடுகிறான், 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்கிறான். இந்த பெண் எல்லாம் மோசமானவள், இவள் சந்தோஷமாகத்தானே இருக்கிறாள், நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்பதாக அருமையான தாய்மார்களை சொல்லுகிறீர்களே. அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஒருவரை இந்த உலகத்தில் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இப்தலாஹும் அவர்களை சோதித்தே தீருவான். இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் இந்த சஹாபாக்கள் பட்ட துயரத்தினுடைய ஒரு காலினுடைய ஒரு தூசையினுடைய ஒரு பகுதிக்கு சமர்ப்பணமாகுமா? இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது உறவுகளே. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு வேதனை செய்யப்பட்டார்கள். இந்த ஊரில் உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சோதனை காலாகிறார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை, என்னுடைய தாய் இருக்கிறாள், என்னுடைய தந்தை இருக்கிறார், அல்லது யாருமே இல்லை, என்னுடைய நண்பன் இருக்கிறான். என்னுடைய கவலையை சொல்லி நான் அழுகிறேன், நான் பேசுகிறேன். அப்பொழுது அவன் என்னுடைய முகத்தில் அடித்த மாதிரி, அடே என்னடா நீ கஷ்டப்படுகிறாய், அடே நீ என்னடி கஷ்டப்படுகிறாய் என்று எங்களை பார்த்து யாராவது நாங்கள் சிரமத்தில் இருக்கும் போது சொன்னால் எங்களினுடைய மனம் எந்த அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகும்.
சாதாரண இந்த உலகத்தினுடைய ஒரு சோதனையை நாங்கள் அனுபவிக்கும் போது இதே போன்றுதான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், வேதனை தாங்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ், தலையில் பழுத்த கம்பியை வைத்து சூடு காட்டுகிறார்கள் யா ரசூலல்லாஹ், முதுகெல்லாம் புண்ணாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், உடம்பெல்லாம் அந்த உஷ்ணம் இன்னும் எரிவு அடங்கவில்லை யா ரசூலல்லாஹ், எங்களினுடைய சோதனை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லும்போது அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு வார்த்தையை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு வார்த்தையை கேட்டார்கள். அல்லாஹுவினுடைய தூதர் ஒரு வார்த்தையை கேட்டார்கள். லஅல்லக்கும் தஅஜ்னூன், அல்லாஹுவினுடைய தூதர் கேட்ட ஒரு வார்த்தை, லக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்களா, நீங்கள் அவசரப்படுகிறீர்களா? உடலினுடைய பாதியை இழந்த அந்த மனிதரை பார்த்து அல்லாஹுவினுடைய தூதர் கேட்டுவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு முன் ஒரு கூட்டம் வந்தது ஹப்பாபே, உங்களுக்கு முன் ஒரு கூட்டம் வந்தது. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்க ஆரம்பித்து விட்டால் அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அப்படியே பள்ளங்களை தோண்டுவார்கள், முழு உடலையும் உள்ளே புதைப்பார்கள், தலையில் மட்டும் வெளியே காட்டப்படும். அவர்களினுடைய தலையை ரம்பத்தை வைத்து அறுப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹை சொன்ன நிலையிலேயே அவர்களினுடைய உயிரெல்லாம் கிழிந்தது. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி இழுத்து வரப்படுவாள், ஆடையெல்லாம் நிர்வாணமாக்கப்படும். இரும்பு சீப்புகளை வைத்து அந்த பெண்ணுடைய முன்னாலும் பின்னாலும் அப்படியே கிழிக்க ஆரம்பிப்பார்கள். உடலை சதை தோலை கிழிக்கும், சதையை கிழிக்கும், அப்படியே அந்த பெண்ணினுடைய உடம்பினுடைய எலும்புகளை கிழிக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில் அந்த பெண்கள் மரணித்தார்கள். அப்படி அவர்களினுடைய தலைக்கு மேலால் ஒரு கல்லை போட்டு தலை சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மரணித்தார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமானை விடவில்லை. ஹப்பாபே, ஹப்பாபே, இந்த சோதனைக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அவசரப்படுகிறீர்களா? பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இஸ்லாம் ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யும். பல மைல்கள் ஒரு பெண் தனியாக பயணம் செய்வாள், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஓநாய்கள் நல்ல நிலையில் வாழும் அந்த இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு நாளை தருவான். ஹப்பாபே, ஹப்பாபே, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஒட்டுமொத்த உடலும் சல்லடையாக்கப்பட்டு வாழும் காலமெல்லாம் முதுகே இல்லாத ஒரு மனிதர் ஹப்பாப் என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த முதுகும் குலைக்கப்பட்ட நிலையில் அந்த மனிதருக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ்விற்காக பொறுமைக்காரங்கள் என்று சொன்னார்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது என்பதாக. அருமையான உறவுகளை, நாங்கள் ஒரு சில எட்டுகளை எடுத்து வைக்கிறோம், சோதனைகள் என்று சொன்ன உடனேயே பின்வாங்கி விடுகிறோம். அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சத்தியத்தை நீங்கள் பறைசாற்றும் போது உங்களுக்குண்டான எதிர்ப்புகளும் சோதனைகளும் கட்டங்களாக கிடையாது, பல தடைகளாக பல கட்டிடங்களாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் பின்வாங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய ஈமானை விட்டு நாங்கள் தூரமாகுகிறோம். எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்விற்காக நான் பொறுமை காப்பேன் என்ற என்னுடைய உள்ள உறுதியும் மனதைரியமும் தான் இன்ஷா அல்லாஹ் எங்களை எல்லாம் சொர்க்கத்தில் வலம் வர வைக்கும். அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய காலகட்டத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், ஒரு சஹாபிய பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு கணம் எங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய சோதனை கட்டத்தில் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை உறுதியாக செய்து கொண்டிருந்த காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தான். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த துன்பம் முடியும் காலம் நீங்கள் இன்பத்தை அனுபவிப்பீர்கள். அது உலகமாக இருக்கலாம் அல்லது மரணத்தினுடைய சக்கராத்தாக இருக்கலாம். சக்கராத் வரையிலும் அல்லாஹ் என்னை சோதிப்பான் என்று சொன்னால் அந்த சக்கராத்து தான் தாமதம். இன்ஷா அல்லாஹ் மலக்குகள் நல்ல நிலையில் காணப்பட்டு நான் சுவனத்திற்குள் நான் நுழைவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையான உறவுகளை, உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி அபூ சலமா என்று சொல்லக்கூடிய அவரினுடைய கணவரோடு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார்கள். ஆரம்ப காலத்திலேயே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத், 2 தம்பதிகளும் ஒன்றாகவே பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அபூ சலமா, உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஆண் பெண் சஹாபாக்கள் ஒன்றாகவே அந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மீண்டும் மக்காவிற்கு வருகிறார்கள். வந்துவிட்டு மக்காவிலேயே மறைமுகமாக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் போது மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத், இவரும் இவரினுடைய மனைவி அவரினுடைய குழந்தை 3 நபர்கள் அந்த ஹிஜ்ரத்துக்காக மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது உம்மு சலமாவினுடைய குடும்பத்தினர்கள் வந்து பிடித்து விட்டு சொல்லுகிறார்கள்,
என்னுடைய பெண் குழந்தையையும் அவளினுடைய குழந்தையும் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்பதாக. உடனே அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் செல்லுகிறேன், என்னுடைய மனைவியும் குழந்தையும் இங்கே இருக்கட்டும் என்பதாக 2 நபர்களையும் விட்டுவிட்டு விடைபெற்று மதீனாவை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு சில நாட்கள் உருண்டோடுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் மக்காவினுடைய அந்த வீதியில் நான் நின்று கொண்டு என்னுடைய கணவரை பற்றி நான் யோசிப்பேன். நாங்கள் மார்க்கத்தினுடைய ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அபிசீனியாவிற்கு ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தோம், மக்காவில் ஒன்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மதீனாவினுடைய ஹிஜ்ரத்தில் எங்களை தடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே அல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இவர்கள் மதீனாவிற்கு நடந்தே செல்லுவார்கள். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்கள் மக்காவிற்கு மதீனாவிற்கும் இடையில் இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் நடந்தே மேற்கொள்ளுவார்கள். தன்னுடைய கணவனை சந்திப்பதற்காக தன்னுடைய கணவனோடு ஒன்றாக வாழ ஆரம்ப சில ஆண்டுகளிலேயே கணவர் மரணித்து விடுவார். யோசிப்பார்கள், நாங்கள் ஆரம்பத்தில் ஒன்றாக பயணித்தோம், பிறகு ஒன்றாக பயணிக்கலாம் என்று ஆசைப்படும் பொழுது எங்களை என்னுடைய குடும்பம் பிரித்து விட்டது, பிரித்து பல நாட்கள் கழித்து சேர்ந்தேன், மீண்டும் அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லி எண்ணத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமாவினுடைய ஜனாசாவிற்கு செல்லும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த துஆவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இப்படியான முசீபத்துகளை விட்டும், அதாவது எனக்கு நடந்த இந்த சோதனைகளை நான் மறந்து நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த துஆவை கற்றுக் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். இத்தாவினுடைய காலத்தில் இருக்கும் காலமெல்லாம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கேட்கும் போது யோசிப்பார்கள், என்னுடைய கணவர் அபூ சலமாவோடு நான் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தேன், நல்ல நட்பாக வாழ்ந்தேன், எங்களுடைய அன்புகளை நல்ல முறையில் பரிமாறி கொண்டோம். அபூ சலமாவை போன்று யார் எனக்கு கணவர் கிடைக்க போகிறார்? இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எங்கே நல்ல வாழ்க்கையாக அமைய போகிறது? நல்ல நிலையில் வாழ்ந்த காலமெல்லாம் அலங்கடிக்கப்பட்டு தனியாக வாழ்ந்து பின்னால் என்னுடைய கணவரோடு சேர்ந்த காலத்தில் நான் மரணித்து விட்டேனே என்று கவலையிலேயே அந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சோதனையை எனக்கு மறக்கடிக்க செய்து இந்த சோதனையிலிருந்து என்னை தூரமாக்கி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தந்துவிடு ரஹ்மானே என்று ஒவ்வொரு நாளும் அந்த சஹாபிய பெண்மணி அல்லாஹ்விடத்தில் கணவன் மரணித்த எல்லா நாட்களும் அவர்கள் அந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய இத்தா காலம் முடிகிறது. அவர்களுக்கு கணவராக அல்லாஹு தஆலா யாரை அமைத்தான் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒருவரை மனம் முடிக்க நாடினார் என்று சொன்னால் ஒருவரை அனுப்பி பெண் கேட்பார். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரை நேரடியாக வந்து உம்மு சலமாவே, உம்மு சலமாவே, நான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன், நீங்கள் என்னை திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா? அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மாதவிடாய் எல்லாம் நிப்பாட்டப்பட்டு நான் ஒரு விதவை பெண்ணாக இருக்கிறேன், இதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதரே என்னோடு என்ன வாழ்க்கை யார சொல்லலாம் என்று கேட்கும்போது அவர்களும் சொல்லுவார்கள், நானும் வயது முதிர்ந்த ஒருவர் தான், நான் உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் அக்பர். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் சோதனையான கட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த பெண் ஒரு நாளும் யோசித்திருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் என்னுடைய கணவராக வருவார் என்பதாக. அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வினுடைய யதார்த்தமான ஒரு நிலை. நாங்கள் நம்ப வேண்டும், நாங்கள் நம்ப வேண்டும். எங்களினுடைய வாழ்க்கையில் சோதனைகளிலேயே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் எங்களுக்கு இன்பத்தையே தர மாட்டானா? எப்பொழுது யா அல்லாஹ் என்னுடைய கண்களை திறந்து விடுவாய், என்னுடைய கைகளை பொருளாதாரத்தால் உயர்த்துவாய், என்னுடைய வாழ்க்கையை வசந்தமிக்க வாழ்க்கையை அமைப்பாய் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் காலமெல்லாம் உறவுகளை உள்ளத்தில் ஒரு உறுதியான எண்ணத்தை வையுங்கள். அலைஸ சுப்ஹு பிகரீப். அல்லாஹ் தாலா விடியலை மிக சமீபத்தில் வைத்திருக்கிறான். ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டால் அடுத்த நாள் சந்தோஷப்படுவீர்கள். அதற்கு தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு நியதியை சொன்னார்கள். நீங்கள் மறுமையினுடைய விடயத்தில், நீங்கள் ஆகிரத்தினுடைய விடயத்தில் இந்த உலகத்தில் ஒருவன் அதிகமாக தொழுகிறான் என்று சொன்னால் ஆசைப்படுங்கள், நானும் அவனை போன்று தொழ வேண்டும் என்பதாக அவனை விட அதிகமாக ஆசைப்படுங்கள். ஒரு கால் அவன் அதிகமாக ஜகாத்தை கொடுக்கிறானா, யா அல்லாஹ் எனக்கும் பணத்தை தா, நானும் அதிகமாக ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று ஆகிரத்தினுடைய விடயத்தில் ஒரு மனிதரை விட மிக அதிகமாக ஆசைப்படுங்கள். ஆனால் உலகத்தினுடைய விடயம் என்று வந்துவிட்டால், உலகத்தினுடைய விடயம் என்று வந்துவிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள், உங்களது மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான உறவுகளே, எங்களிடத்தில் என்ன கவலை? உறவுகளே, என்ன கவலை? என்னுடைய குழந்தைக்கு நான் எதையும் இன்னும் சேர்த்து வைக்கவில்லை என்ற கவலை.
ஆனால் எத்தனை நபர்கள் ஒரு நாள் காலையில் சாப்பிட்டால் மதிய சாப்பாடு இல்லாமல் கஷ்டத்தில் என்னுடைய ஊரில் எத்தனை குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன ஆசைப்படுகிறேன், எனக்கு அணிவதற்கு ஒரு நல்ல அலங்காரமான ஒரு ஆடையே இல்லை என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எத்தனை குடும்பங்கள் பெருநாளைக்கு கூட ஆடை வாங்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன ஆசைப்படுகிறோம், என்னுடைய கணவர் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் 1 லட்சம் கூட ஒழுங்காக சேர்க்கவில்லை, சம்பாதிக்க தெரியவில்லை என்பதாக கணவன்மார்களை பார்த்து கவலைப்படக்கூடிய தாய்மார்களே, எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய கணவன் உயிரோடு இருந்தும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாத ஒரு அவல நிலையில் சிறையில் அமர்த்திவிட்டு வீடுகளில் ஒவ்வொரு தொழுகையிலும் சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் அழக்கூடிய ஒரு அவல நிலை. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு நாள் நாங்கள் எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்தில் கார் இருக்கிறது என்று சொன்னால் நான் பைக் இருக்கிறவனை பார்க்க வேண்டும். ஒருவன் பைக் இருக்கிறது என்று சொன்னால் இருசக்கர வாகனம், மிதிவண்டி, சைக்கிள் இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். என்னிடத்தில் சைக்கிள் தான் இருக்கிறதா, நடந்து செல்லுபவனை பார்க்க வேண்டும். நான் நடந்துதான் செல்லுகிறேனா? கால் இல்லாமல் எத்தனை நபர்களை அல்லாஹு தஆலா ஒரு முடமாக ஆக்கியிருக்கிறான். அவர்களை பார்த்து மனதை ஏன் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியவில்லை? எத்தனை நபர்கள் முடிந்தால் ஊர்களை விட்டு வெளியூர்களுக்கு செல்லுங்கள், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை சென்று பாருங்கள், மருத்துவமனைகளில் அமைந்திருக்கக்கூடிய ஹார்ட் பேஷண்ட்டுகளை பாருங்கள், நுரையீரல் பேஷண்டை பாருங்கள். அவர்களினுடைய 1 மணி நேரம் அவர்களுக்கு பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான மிஷின்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது இயங்கினால்தான், லட்சம் லட்சமாக அவர்களுக்கு கொட்டினால்தான் அவர்களுடைய உயிர் துடிக்கும், உள்ளம் இதயம் சுவாசிக்கும், அவர் மனதால் மூச்சு விடுவார் என்பதாக அவர்களுடைய நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்துதான் அவர்களினுடைய வாழ்க்கை இருக்கிறதே. அவர்களை பார்த்து ஏன் எங்களினுடைய உள்ளம் இன்றளவிலும் அல்லாஹ்வினுடைய சோதனைகளை கண்டு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், நீ தரக்கூடிய சோதனைகளை எல்லாம் ஒரு நாள் நீ அழித்து விடுவாய் யா அல்லாஹ், எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ் என்ற எண்ணம் ஏன் அருமையான உறவுகளை எங்களினுடைய உள்ளத்தில் இன்றளவிலும் வருவதற்கு யோசிக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன கேட்கிறான் தெரியுமா? நாங்கள் நினைத்துக் கொண்டோம் வரக்கூடிய சோதனைகளில் அல்லாஹ்வை நாங்கள் பேசுகிறோம், அது என்ன பிரச்சனையா? அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசக்கூடிய ஒரு சில விடயங்களை நாங்கள் கேட்க கடமைப்பட்டுகிறோம். அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் கேட்கக்கூடிய செய்திகளை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை சொன்ன பிறகு, மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை சொன்ன பிறகு அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்பதாக அவர்கள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் பேசுகிறான். வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹுல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ்வை நம்பி விட்டீர்கள் என்ற காரணத்திற்காக இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்பதாக மனித வர்க்கமே நீங்கள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் பட்ட கஷ்டத்தையும் துயரத்தையும் படாமல் அனுபவிக்காமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் எங்களை பார்த்து கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. மனிதர்களே, மனிதர்களே, நீங்கள் சொர்க்கத்தில் லேசாக நுழைந்து விடலாம் என்பதாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்தில் மிக இலகுவாக என்னால் நுழைந்து விட முடியும் என்பதாக நீங்கள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதன் காரணமாக அவர்கள் எல்லாம் சிரமத்திற்கு மேல் சிரமமாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களையும் துயரங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்தார்கள். அவர்களை போன்று துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் மிக லேசாக மிக ஈஸியாக சுவனத்தை அடைந்து விடலாம் என்பதாக மனித வர்க்கமே நீங்கள் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா எங்களினுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும். அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். முதலில் இஸ்லாத்தை முதலாவதாக இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் அவர்களும் ஒருவர்கள். அல்லாஹ்விற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக முதலாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற ஒரு உயிர் இருக்கும் என்று சொன்னால், ஷஹீதான ஒரு உயிர் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் பெயரால் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். சுமையா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மோசம், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக துயரத்திலேயே
இருந்தது. ஒரு அடிமையாக வாழ்ந்தார்கள், அடிமையாகவே மரணித்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எஜமானனை பார்த்தால் தலையை தூக்கி பேச முடியாது. ஒரு எஜமானன் சொன்னால் ஆமா என்று தலையை மட்டும் தான் ஆட்ட முடியும். அவர்களினுடைய வீடுகளில் சென்று விட்டால் குனிந்த தலை நிமிராமல் தான் வேலை பார்க்க முடியும் என்ற ஒரு மோசமான நிலையில் தான் வாழ்ந்தார்கள். மரணிக்கும் பொழுதும் அதே அடிமையான நிலையில் தான் மரணித்தார்கள். என்ன சொன்னார்கள்? அபூஜஹல் அவர்களினுடைய கை கால்களை எல்லாம் கட்டுகிறான், கட்டிவிட்டு சிலையை அவர்களினுடைய முகத்தில் தேய்க்கிறான், தேய்த்து சொல்லுகிறான், குல் நீ சொல், லாத்து தான் உஸ்ஸா தான் உன்னுடைய கடவுள் என்று சொல் சுமையா என்று சொன்னவுடன் அந்த சுமையா ரலியல்லாஹு அவர்கள் மறிக்கிறார்கள். அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள், இந்த லாத்து உஸ்ஸாவும் கடவுள் கிடையாது என்று உறுதியாக சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அவன் ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி அந்த பெண்ணினுடைய உள்ளத்தை விமர்சிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உள்ளத்தை தாண்டிய ஈமான் வெளியே வருகிறது. அடே அபூஜஹலே, அடே அபூஜஹலே, நீ நாசமடையட்டும், உன்னுடைய குடும்பம் நாசமடையட்டும் என்பதாக சொல்லி அவனுடைய முகத்தில் காரி எச்சியை துப்புகிறார்கள். துப்பிய உடனேயே அவர்களுடைய மார்பகத்தில் ஈட்டி எடுத்து அபூஜஹல் அப்படியே குத்துகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னதற்காக அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்களுடைய மகர் அம்மா நிற்கிறார், அவர்களுடைய கணவர் யாசின் நிற்கிறார். இரண்டு நபர்கள் நிற்கும் போது கண்ணுக்கு முன்னால், கணவனுக்கு முன்னால், குழந்தைகளுக்கு முன்னால் மார்பகத்தில் ஈட்டி குத்தி கொல்லப்பட்ட பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இழக்காத அந்த பெண்மணிகளுக்கு முன்னால் நாங்கள் படும் துயரம் எல்லாம் ஒரு துயரமா என்பதை உள்ளத்தில் கை வைத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் சகோதரிகளும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், இதைத்தான் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் பட்ட கஷ்டத்தையும் துயரத்தையும் நீங்கள் படாமல் மிக லேசாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அன்பான உறவுகளே, இந்த நூற்றாண்டிலும் இதே நீங்களும் நான் வாழக்கூடிய 2026 வாழக்கூடிய ஒரு சில மக்களினுடைய நிலை வாழ்க்கை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் பயத்தோடு கண்ணை விழிக்கிறார்கள், பயத்தோடு உறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளினுடைய வாழ்வியலும் இப்படி மோசமான நிலையில் நான் கழிகிறது. வட மாநிலங்கள் அந்த செய்திகள் எல்லாம் எங்களை எட்டுவது கிடையாது உறவுகளே. உண்மையிலே அந்த பெண்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜாபை போட்டுக்கொண்டு என்னால் இந்த தமிழ்நாட்டில் எங்கும் செல்ல முடியும், எங்கும் ஏறி இறங்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் என்னுடைய சகோதரிகள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளில் சகோதரிகள் எல்லாம் ஹிஜாபோடு அந்த கல்லூரிக்கு செல்லுகிறார்கள். பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு காணினுடைய தண்ணீரை அள்ளி மாற்று மதத்தவர்கள், இந்துத்துவவாதிகள், RSS பயங்கரவாதிகள் இஸ்லாத்தை குளித்தோண்டி புதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த சாக்கடை அள்ளி என்னுடைய சகோதரியின் மேலே ஊற்றுகிறான். ஒவ்வொரு சகோதரியும் கத்திக்கொண்டு அந்த கல்லூரிக்குள்ளால் ஓடுகிறான் என்று சொன்னால் இப்படியான அவல நிலை இந்த இந்தியாவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது உறவுகளே. அவர்கள் படக்கூடிய சோதனைகளுக்கு முன்னால் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நாங்களும் சோதனைகளை படுகிறோம் என்பதாக. நாங்கள் நினைத்துக் கொண்டோம் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள், இப்பொழுது வாழக்கூடிய முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேற என்ன பிரச்சனை? நாங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பேசுகிறோம். அருமையான உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கஷ்டப்படாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் விட்டானா? அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா 7 குழந்தைகளை கொடுத்தான். ஆனால் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலேயே 7 குழந்தைகளையும் அவரே குளிப்பாட்டி அவரே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையை, 6 குழந்தைகளை அவரே குளிப்பாட்டி அவரே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் அல்லாஹ் உருவாக்கினான். அவர்கள் மரணித்த பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோதனையை சொல்லுகிறேன். உண்மையிலேயே இந்த சோதனையை கேட்ட பிறகு எங்களினுடைய உள்ளம் இன்னும் இறங்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாகவில்லை என்று சொன்னால், உண்மையிலேயே எங்களினுடைய ஈமானில் நாங்கள் பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது பிறந்த 2 ஆண் குழந்தைகளும் மரணித்து விடுகிறது. இஸ்லாம் வந்த புதிய நேரம். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அரபிகள் எல்லாம் என்னுடைய உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே கற்புலகத்தில் சிறந்த அந்த மனிதரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மது குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெறுவதற்கு வக்கற்றவன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். முஹம்மது ஆண் குழந்தை பெறுவதற்கு வக்கற்றவன் என்பதாக என்னுடைய தூதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கண் கலங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய உள்ளம் மிருக ஆரம்பிக்கிறது. 1000 குறைகளை என் மீது சொல்லட்டும், ஆண் குழந்தைகள் பெறுவதற்கு வக்கற்றவன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் கவலையில் இருக்கிறார்கள்.
அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆண் குழந்தைக்காக துஆ செய்கிறார்கள். ஒரு அடிமை பெண்ணினூடாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் மிக உச்சகட்ட சந்தோஷத்தை அடைகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த குழந்தையை தூக்கி சொன்னார்கள். அந்த குழந்தையை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தந்தை இப்ராஹிமினுடைய பெயரை நான் வைக்கிறேன் என்பதாக, இப்ராஹிம் என்பதாக அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அல்லாஹ் ரொம்ப காலம் அவர்களினுடைய சந்தோஷத்தை நீடிக்க வைக்கவில்லை. உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையோடு அதிகமான நேரங்களை செலவிடுகிறார்கள். நெஞ்சோடு அணைத்து அன்பு பாசம் பாராட்டுகிறார்கள். ஈரக்குலையே கண்மணி என்பதாக ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுகிறார்கள். 6 மாத காலம் தான் உருண்டோடுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களினுடைய குழந்தை இப்ராஹிம் நோய்வாயின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், வீட்டில் இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் ஓடி வருகிறார்கள். தன்னுடைய குழந்தையை கையில் தூக்குகிறார்கள். குழந்தைக்கு நோய் அதிகமாகிறது. குழந்தை கையிலேயே அப்படி துடிக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கையிலேயே அவர்களுக்கு பிறந்த 3வது ஆண் குழந்தை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையும் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கையிலேயே மரணித்து விடுகிறது. மரணித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு உள்ளம் அப்படியே படபடக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் அப்படியே நிறைய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் வானத்தை பார்த்து சொன்னார்கள், இப்ராஹிமே, எனது அருமை மகனே, உன்னுடைய இழப்பு என்னுடைய கண்களின் நீரை வர வைக்கிறது, என்னுடைய உள்ளத்தை இறுக்கமாக்கிறது எனது அருமை மகனே. ஆனால் அல்லாஹ்விற்கு புறம்பான எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வினுடைய கலாகதிரை நான் நம்புகிறேன் என்பதாக சொல்லி அந்த குழந்தையையும் தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்தார் என்று சொன்னால், அருமையான உறவுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே குழந்தைக்கு பாக்கியம் இல்லை என்பதாக விமர்சனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான் என்று சந்தோஷமாக இருந்தார்கள். 1 வருடமும் 10 வருடமும் இல்லை. அந்த குழந்தை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த அல்லாஹ்வினுடைய தூதருக்கு முன்னால் மரணித்திருந்தாலும் அது ஒரு கவலையான செய்திதான். 6 மாதங்களிலேயே அல்லாஹ் அந்த குழந்தை எடுத்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதரும் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது குறை சொல்லவில்லை. உறவுகளை, இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே என்னுடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய உரையின் போது ஒரு அழகான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வினுடைய தூதர் தாயிஃபுக்குள்ளால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கல்லால் அடித்து விரட்டியது. அல்லாஹ்வினுடைய தூதருக்கு இரத்தம் வர ஆரம்பிக்கிறது. மயக்கத்தில் அப்படியே கீழே அமர்ந்து விடுகிறார்கள். வேதனையினுடைய உச்சகட்டம். அல்லாஹ்வினுடைய தூதர் உன்னுடைய மார்க்கமாகிய அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்ல சின்ன இடத்தில் மயக்கம் போடும் அளவிற்கு இரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. மலக்குமார்கள் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் கோபத்தில் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கூட்டத்தை அழியுங்கள், நாசமாகட்டும் அந்த கூட்டம் என்று சபித்திருக்க வேண்டும். உண்மையில் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அதைத்தான் நாங்கள் செய்திருப்போம். அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடிய அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்களே. அருமையான உறவுகளே, இதெல்லாம் சோதனைகளா? நாங்கள் படக்கூடிய வாழ்க்கையினுடைய சோதனைகளா? இன்னும் முடியவில்லை. பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகள் வாழும் காலத்தில் மிக மோசமாக கொடூரமாக தாக்கப்படுவார்கள். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் அப்படியான நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகமா சம்பாதிக்க வேண்டும், ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். எங்கோ அல்லாஹ் என்னை இறக்கிவிட்டால் நான் மட்டும்தான் இருக்கிறேனா, என்னை மட்டும்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்பதாக அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய மக்களே நாங்கள் எல்லாம் உணர்வு பெற வேண்டிய கட்டாயம் இந்த உரையினுடைய ஒவ்வொரு வரலாறையும் இருக்கிறது என்று சொன்னால் அதில் வேறு ஒரு கருத்து இருக்க முடியாது. அன்பான சொந்தங்களே, யோசியுங்கள், அமர்ந்து யோசியுங்கள். ஒருமணி அல்லாஹ் என்னை நிம்மதியாக மட்டும் வாழ வைத்தால், அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. மனிதனினுடைய நிலை எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆனில் இப்படியே சொல்லி காட்டுவான். ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த உலகத்தில் மனிதர்களை நாங்கள் சங்கையாக வாழ வைத்து விட்டால், கண்ணியத்தோடு வாழ வைத்து விட்டால், அவன் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை சங்கைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் எனக்கு அருள் செய்து விட்டான் என்பதாக அவனுக்கு நாங்கள் நல்லதை கொடுக்கும் போது என்னை புகழுகிறான். ஃபயகூலு ரப்பி அஹானன்
ஃபயகூலு ரப்பி அஹானன், ஒரு கால் மனிதன் சோதிக்கப்படுவான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிப்பானா, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்பதாக அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையின் மீது நிராசை அடையக்கூடிய மனிதர்களாக இந்த மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள் என்பதாக மனிதர்களினுடைய யதார்த்தத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால், அன்பான உறவுகளே, அலைஸ சுப்ஹு பிகரீப், நிச்சயமாக அல்லாஹ் எனக்குண்டான விடியலை ஒரு சமீபத்தில் வைத்திருக்கிறான். உடலினுடைய நோயினுடைய கஷ்டமா, வாழ்க்கையினுடைய பொருளாதார கஷ்டமா, குடும்பத்தினுடைய கஷ்டமா, ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, கவலைப்படாதீர்கள், மனதை தளர விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே உன்னுடைய கண்ணீரோடு நீ என்னிடத்தில் வா, உனக்குண்டான கூலியை தருகிறேன். சஹாபாக்களை அல்லாஹ் உலகத்தில் கஷ்டப்படுத்தினான். பின்னால் இந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றினான் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் மரணித்த பிறகு ஒரு சில சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு, ஒரு தனி பங்களாவில் வாழக்கூடிய அளவிற்கு, ஒரு நல்ல மெத்தைகள் நல்ல ஆடைகள் அணியக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா அவருக்கு அமைத்து கொடுத்தான். ஆனாலும் கூட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரினுடைய மரண நேரத்தில் எப்படியான வாசகங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்தார் என்பதாக பின்னால் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் நல்ல நிலையில் செல்வாக்கோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய சக்கராத்தினுடைய நிலை வருகிறது. வந்து அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை சந்தித்தார்கள் என்பதாக சிறு நேரத்தில் நாங்கள் பார்த்தோம். அந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சக்கராத்தினுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது அவருக்குண்டான கஃன் துணி அவரினுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கஃன் துணியை பார்த்த உடனேயே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். உடனிருந்த சகோதரர்கள் கேட்டார்கள், ஹப்பாபே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய தூதரினால் பதிலில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்பதாக நன்மாராயம் கூறப்பட்ட பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாழும் காலத்திலேயே துயரத்தை அனுபவித்து அந்த துயரத்திற்காவது அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துவிட மாட்டானா என்று சொல்லும் பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வார்த்தை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த கஃன் துணியை பார்த்து சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு நாள் வந்தது, என்னுடைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார் உஹதினுடைய யுத்தத்தில், ஹம்சா கொல்லப்பட்டார் உஹதினுடைய யுத்தத்தில். அவர்கள் எல்லாம் மிக மதிப்போடும் நல்ல பொருளாதாரத்தோடும் நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள். மிக குறிப்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவர் பூசக்கூடிய நறுமணத்தை அவர் பூசிக்கொண்டு ஒரு தெருவில் சென்றால் இன்னொரு தெரு முழுவதுமாக நன்றாக மனம் வீசக்கூடிய அளவிற்கு நல்ல விலை மதிப்புள்ள நல்ல அந்தஸ்துள்ள அத்தர்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மரண நேரத்தை பற்றி அவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த முஸ்அபை அடக்கம் செய்வதற்காக நாங்கள் கஃன் துணியை சுத்தினோம், அவரினுடைய தலையை மூடினோம், அவரினுடைய கால் தெரிந்தது, காலை மூடினோம், தலை தெரிந்தது. பின்னால் அவரினுடைய தலையை மூடி அவரினுடைய கால்களுக்கு புல் வைத்து அடக்கம் செய்தோம். இதே நிலைதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்பதாக சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள். முஸ்அப் இப்னு உமைர் கஷ்டத்தை அனுபவித்தார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள், பிலால் இப்னு ரவாஹா கஷ்டத்தை அனுபவித்தார்கள். இப்படியான ஒரு சில சஹாபாக்கள் கஷ்டத்தை அனுபவித்து மரணிக்கும் பொழுதும் ஏழ்மையான நிலையில் மரணித்தார்கள். அல்லாஹு தஆலா இப்பொழுது எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யம், இந்த வாழ்க்கை, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை, எனக்குண்டான இந்த கஃன் துணி, என்னுடைய வீடுகளினுடைய எவ்வளவு செல்வாக்கான வாழ்க்கை எல்லாம், நான் பட்ட தியாகங்கள், நான் பட்ட இழப்புகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து என்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவானோ என்று பயந்து அந்த பயத்தில் தான் நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன் என்பதாக வாழ்க்கையில் துயரத்தை மட்டுமே பார்த்த அந்த சஹாபிக்கு பின்னால் நல்ல வாழ்க்கையை கொடுத்து அந்த நல்ல நிலையில் மரணிக்கும் பொழுது கூட இந்த நல்ல வாழ்க்கையின் காரணமாக என்னுடைய இழப்புகளை அல்லாஹ் அழித்து விடுவானோ என்று நினைத்துதான் நான் பயப்படுகிறேன். அல்லாஹு தஆலா முஸ்அபுக்கு கொடுக்காத அந்த வாழ்க்கை எனக்கு தந்தான், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்காத வாழ்க்கை எனக்கு தந்தான், பல அடிமைகளுக்கு கொடுக்காத வாழ்க்கை எனக்கு தந்தான். இந்த வாழ்க்கையின் நிமித்தத்தின் காரணமாக அல்லாஹ் என்னை நரகவாசியாக மாற்றி விடுவானோ என்ற பயத்தில் தான் நான் அழுகிறேன் என்பதாக அந்த ஹப்பாபினுடைய மரண நேரத்தில் அந்த சஹாபிப்பட்ட துயரங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு சொர்க்கத்தை அடைவன் என்ற எண்ணத்தை தாண்டி இப்படியான வாழ்க்கை என்னை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக நினைத்து செல்வாக்கான வாழ்க்கையை நினைத்து பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான உறவுகளை நாங்களும் கட்டாயமாக இந்த உலகத்தை நினைத்து பயப்பட வேண்டும்.
நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோதனைப்படுத்தப்படுகிறீர்களோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், உங்களினுடைய காலில் ஒரு முள் குத்தினால் கூட அல்லாஹ் அதற்கு பாவத்தை மன்னிக்கிறான். தலைவலியா, உடல் வலியா, கை கால் உடைந்து ஊனமுற்ற நிலையில் மாறிவிட்டீர்களா, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா, கேன்சர் நோயா, எதுவாக இருக்கட்டும், பொறுமையாக இருங்கள். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அருமையான உறவுகளை, வெறுமனை பொறுமை என்று சொன்னால் சண்டை வரும்பொழுது பொறுமையாக இருப்பது கிடையாது, நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பொறுமையாக இருப்பது கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்லி வீதியில் தனியாக நிப்பாட்டப்பட்டாலும் பொறுமையோடு இருக்கிறோமா இல்லையா? அந்த பொறுமையில் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்குண்டான சொர்க்கத்தை தயார் செய்கிறான். பலஸ்தீன மக்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு துயரத்தை சந்தித்தாலும், எவ்வளவு மோசமான நிலை வந்தாலும், அந்த பலஸ்தீன மக்கள் ஒரு நபரு கூட தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டிற்கு வந்தால் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் வாழவில்லை. குண்டுகள் போடப்படக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் வாழுவோம், குண்டுகளுக்கு மத்தியில் மாற்றுவோம், உடல்கள் எல்லாம் சல்லடையாக்கப்படட்டும், எங்களினுடைய வீடுகள் இடிந்து எங்கள் மேலால் உடைந்து உடம்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நசுங்கி செதறி நாங்கள் மௌத்தா போவோமே தவிர பலஸ்தீன பூமியை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம் என்ற அந்த ஈமானிய உறுதி, அந்த சோதனையினுடைய இன்னல்களை சகித்து கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களை பார்த்துமா ஏன் உறவுகளை எங்களிடத்தில் இன்னும் அல்லாஹ்வினுடைய சோதனையின் மீது பரவாயில்லை, அல்லாஹ் தானே சோதிக்கிறான் என்ற நம்பிக்கை ஏன் வரவில்லை? எனது ஊரில் என்ன நிலை தெரியுமா? எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ சகோதரர்கள் தற்கொலைக்குண்டான முயற்சிகளை செய்கிறார்கள். கேவலம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட ஒரு பெண்ணின் மீது மோகம், ஒரு ஆணின் மீது மோகம், ஒரு அசிங்கம். திருமணமான ஒரு பெண்ணுக்காக என்னுடைய சகோதரன் பாய்சனை குடிக்கக்கூடிய அளவிற்கு மோசமாக மாறுகிறான். திருமணம் முடித்த ஒரு பெண்ணோடு குடும்பத்தை விட்டு விட்டு இழுத்து ஓட முடியும் என்ற ஒரு அவல நிலையில் என்னுடைய சமூகம் மாறிவிட்டது. இதெல்லாம் சோதனை என்பதாக பேசுகிறோமே. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமையில் நிற்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் முதுகு முழுக்க பழுதாக்கப்பட்டது, யா அல்லாஹ் முதுகு முழுக்க இழந்தேன், யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கும் போது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் ஒட்டுமொத்த சொத்து சுகங்களையும் இழந்து உன்னுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதானேன், யா அல்லாஹ். பிலால் இப்னு ரவாஹா அழைக்கப்படுவார், யா அல்லாஹ் பாலைவனத்தில் போட்டு தரதரவனை இழுத்தார்கள், பாலைவனத்தில் போட்டு பாராங்களை முதுகில் வைத்தார்கள், நெஞ்சில் வைத்து அமிக்கினார்கள், முதுகு முழுக்க சாட்டை நடியின் காரணமாக முதுகெல்லாம் முழுவதுமாக கிழிந்த நிலையில் காணப்பட்டது. இன்னும் மக்காவினுடைய வீதிகளில் என்னை குதிரையில் கட்டி ஓட விட்டார்கள், இன்னும் குழந்தைகளை கொண்டு கல்லால் அடித்தார்கள். எந்த நிலையிலும் உன்னுடைய மார்க்கத்தை விடவில்லையா அல்லாஹ். சோதனைகளின் போது ஈமானினுடைய உயர்வை கண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்தோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த சபையில் என்னுடைய கூட்டம், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரர்கள் என்ன காரணத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்க போகிறோம். யா அல்லாஹ் நோயை தந்தாய், அதனால் நான் உன்னை ஏசினேன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடனில் மூழ்க வைத்தாய், அதனால் நான் உன்னை சுற்றினேன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழ்க்கையில் வட்டி வாங்கியவனெல்லாம் நிம்மதியாக இருந்தால் நான் மட்டும் கஷ்டப்பட்டேன், யா அல்லாஹ், அதனால் நான் உன்னை சுற்றினேன், யா அல்லாஹ் என்பதாக நாங்கள் அசிங்கமாக நாளை மறுமையில் போய் சாட்சி சொல்ல போகிறோமா இல்லையா? என்ன சிரமம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்த மாட்டேன், என்னுடைய உள்ளத்தோடு வைத்துக் கொள்ளுவேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு நாள் அந்த சொர்க்கத்தை எனக்கு தருவான், எந்த காரணமும் இருக்காது. பட்ட சோதனைகளில் நான் அமைதியாக இருந்தது என்பதாக நாங்கள் உள்ளத்தால் முடிவெடுக்க வேண்டும். அதனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறுதியில் இதுதான், சோதனை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றிகளோ இலக்குகளோ முடிவடையாது. நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் 1000 வேகத்தடைகள் வரத்தான் செய்யும், 1000 முட்வெளிகள் வரத்தான் செய்யும், 1000 பேரிக்கேடுகள் வரத்தான் செய்யும். இது எல்லாம் தாண்டி நான் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மோசமான சோதனைகளை தந்தாலும் ஒன்றை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், இவ்தலாகும், அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். காரணம் ஃபஹுவ கைரும், அவர்களுக்கு நல்லது இருக்கிறது. அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதுல்லாஹ பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ இப்தலாகும், அவர்களை சோதிப்பான். அதனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள், கஷ்டங்கள், மோசமான நிலைகள் வந்தாலும் ஒன்றை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். குழந்தை இல்லையா, சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு குழந்தையை தருவான். நல்ல வாழ்க்கை இல்லையா, நல்ல வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கத்தில் தருவான். வட்டியினுடைய கடனில் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், விபச்சாரத்தில் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் மோசமான
வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். யா அல்லாஹ் நீ சோதனைகளை தந்தாலும் நான் உனக்காக வாழ்கிறேன். யா அல்லாஹ் சோதனைகளை விட்டு என்னை தூரமாக்கிய அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஈமானையும் உன்னை சார்ந்ததாக மாற்றிவிடிய அல்லாஹ் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உனக்காகவே வாழ்கிறேன் என்று அல்லாஹ்வை பறைசாற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் சோதனைகள் எல்லாம் எங்களுக்கு சிரமமாக தெரியாது. ஒரு நாள் வரும், என்னுடைய எல்லா மரணத்தினுடைய நிலையிலும் முடிந்து நான் கபரை அடையும் போது அந்த சோதனைகளின் காரணமாக சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட் போதும் என்னுடைய சோதனைகள் எல்லாம் மறைந்துவிடும். அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, படக்கூடிய துயரங்களும் கஷ்டங்களும் அல்லாஹ் என்னை நேசிப்பதினால் என் மீது அதிகமாக தந்து கொண்டிருக்கிறான். அதனால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சோதனைகள் நிறைந்த மனிதனாக சந்தித்தால் சொர்க்கம் பெரிதாக இருக்கும். சோதனைகள் குறைவாக இருந்தால் சொர்க்கமும் சிறிதாகத்தான் இருக்கும். சோதனையே இல்லை என்று சொன்னால் ஒரு கால் நரகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதனால் சோதனைகள் வருவது என்னை அல்லாஹ் வலுவுபடுத்தி என்னுடைய ஈமானை உயர்வுபடுத்தி சொர்க்கத்தை தருவதற்காக என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்விற்குண்டான வாழ்வாக மாற்றி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.